இடைக்கால பட்ஜெட் 2026 சட்டசபையில் தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் அள்ளி வீசிய அறிவிப்புகள் என்னென்ன? 10 லட்சம் கோடி கடன் ஒரு பக்கம், 5000 ரூபாய் உரிமைத்தொகை மறுபக்கம், என்ன நடந்துச்சு வாங்க பார்க்கலாம். பட்ஜெட் மேஜிக் தேர்தல் வரப்போகுதில், அதனால் இன்றைக்கி பட்ஜெட் ஸ்கூலில் எஜுகேஷனுக்காக 48,534 கோடி ரூபாயும், அதாவது ஸ்கூல் எஜுகேஷனுக்கு மட்டுமே, உயர்கல்விக்கு 8,550 கோடியும் ஒதுக்கியிருக்காங்க. 1.3 கோடி பெண்களுக்கு கலைஞருடைய மக்கள் உரிமை தொகை தொடர்ந்து வழங்கப்படும்னு உறுதியளிச்சிருக்கிறாங்க. ஆனால் தமிழகத்தில் இருக்கக்கூடிய மொத்த கடன் பார்த்திங்கன்னா 10.71 லட்சம் கோடியை தொட்டுட்ருக்கு. இப்போதைக்கு இதான் ஒரு ஷாக் நியூஸ். விஜய்க்கு விசில் சின்னம் நேற்று நம்ம பார்த்துட்டோம். தமிழகம் மட்டும் இல்லாமல் பாண்டிச்சேரியில் கொடுத்துருக்காங்க. இது ட்விட்டரை ஆதரவு வச்சுட்ருக்குன்னு சொல்கிறாங்க. 2026க்கான தேர்தல் களம் இப்போ இன்னும் சூடாக போகுதுன்னு சொல்லிட்டு ஒரு நியூஸு. இது நேற்று நியூஸ் தான், அதே தான் இன்றைக்கும் ட்ரெண்டிங் ஆகிட்டுருக்கு. சினிமா வைரலில் பார்த்திங்கன்னா நயன்தாரா 2 CBSE எக்ஸாம். ஸோ என்ன நடந்துட்டுருக்குன்னு பார்க்கலாம். லேடி சூப்பர் ஸ்டார் நிகழ்ச்சி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அறம் படத்துக்காக சிறந்த நடிகைக்கான மாநில விருது அவங்களுக்கு கிடச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் அவங்க தயாரித்த படங்களுக்கும் விருதுகள் குவிஞ்சிருக்கு. இதை பற்றி அவங்க போட்ட எமோஷ்னல் போஸ்ட்டில் வைரல் ஆகிட்டுருக்கு. CBSE எக்ஸாம் இன்றைக்கி CBSE எக்ஸாம் 10th மற்றும் 12th பார்த்திங்கன்னா பொதுத்தேர்வுகள் தொடங்கிடுச்சு. அவங்களுக்கு சோஷியல் மீடியாவில் ஆல் தி பெஸ்ட் மெசேஜுக்கும் ஆஃபீஷியலாக ஃபேமிலி, உங்கள் ஃப்ரெண்ட்ஸு, உங்களுக்கு தெரிஞ்ச ரிலேட்டிவ் பசங்க எல்லாமே இப்போ எழுதியிருப்பாங்க. ஸோ இதுதான் இன்றைக்கி நடந்த எஜுகேஷன் வைஸும் சினிமா வைஸும் நடந்த விஷயம் இதுதான். ஸோ வானிலை அலர்ட் சிட்டிஸ் அடுத்த 4 நாட்களுக்கு தென் மாவட்டங்கள், கடலோர மாவட்டங்களில் மழை விளக்குன்னு சொல்லி சென்னை வானிலை மையம் ரெட் அலர்ட் கொடுத்துருக்காங்க. கொடை மறக்காமல் எடுத்துகிட்டு போங்கன்னு சொல்கிறாங்க. சரி, நேற்று கணிச்ச விளையாட்டு மேட்ச் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா பாகிஸ்தான் மேட்ச். நேற்று நடந்த இந்தியா பாகிஸ்தான் மேட்ச்சில் ஒரு சின்ன சலசலப்பு, சிட்டிஸ் நேற்று நம்ம அதை படிச்சிட்டோம். குல்தீப் யாதவ் மீது ஹர்திக் பாண்டியா கோபப்பட்ட வீடியோ இன்றைக்கும் டீமுக்குள்ளே என்ன நடக்குன்னு சொல்லிட்டு வைரல் ஆகிட்டுருக்கு. இன்றைக்கி பட்ஜெட்டில் உங்கள் வீட்டுக்கு ஏதாவது பெனிஃபிட் கிடச்சிருக்கா, இல்லை வெறும் கடன் தான் கிடச்சிருக்கா? கமெண்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி டெய்லி அப்டேட்டுக்கு நம்ம சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். பட்ஜெட்டோட ஆழமான அலசலோடு சந்திக்கலாம். நாளைக்கு வீடியோவில் பொறுத்து பாருங்கள் என்னென்ன சேஞ்சஸ் வந்திருக்குன்றத டீட்டெயிலான ரிவ்யூவோட பார்க்கலாம். அந்த பட்ஜெட் ஓவரால் உங்களுக்கு ஹாப்பியாக இருந்துச்சா, இல்லை ஏதாவது பெனிஃபிட் இருக்கா, அந்த மகளிர் உரிமை உங்கள் வீட்டில் கிடைச்சிருக்கா கிடைக்கலையன்றதை மறக்காமல் கமெண்ட்டில் பண்ணுங்கள். வேறு நிமிஷம் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.